ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ். நான் உங்கள் ஜோரோ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயரில் 9th ஆனிவர்சரி விட்ருக்காங்க. அதை தான் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். சரி, அப்டேட் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தா இந்தமாரி இருந்துச்சு. சரி, அது உள்ளே போய் பார்த்தா இந்த ஈவெண்ட் இருந்தது. ஃபஸ்ட்டு ரிங் ஈவெண்ட்டு. சரி, அடுத்து பார்த்தா ஃப்ரீ ஈவெண்ட் விடுவாங்களா, அது பார்த்தோம். அதில் பார்த்தா டக்குன்னு ஒரே ஷாக்கு, லாபிக்கு வந்தமாரி ஃபீல். லாபி மேட்ச்சுக்கு ஸ்டார்ட் லாபிக்கு வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. சரி, அப்புறம் நல்லா உத்து பார்த்தது இல்லை, ஈவெண்ட்டில் இந்தமாரி விட்ருக்காங்க. கொஞ்சம் ஈவெண்ட்டில் வந்து இந்தமாரி நிறைய வித்தியாசம் விட்ருக்காங்க அப்படின்னு புரிஞ்சது. சரி, அப்புறம் ட்ரெஸ்ஸு பார்த்தேன். ட்ரெஸ்ஸு நல்லாவே இருந்தது. ட்ரெஸ்ஸு அந்த சட்டையும் அந்த மண்டை அது மட்டும் தான் ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. சட்டை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பேண்ட்டு வந்து ஓரளவுக்கு ஓகே. அப்புறம் ஷூ நல்லா ஆகுது. அப்புறம் மண்டை நல்லாவே இருக்குது. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்து பார்த்தேன். இந்த மண்டை மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. இதில் வந்து பார்ட்டி லாபி, கிளாசிக்கல் லாபின்னு ஒன்று இருந்தது. நம்ம எப்பயே கிளாசிக்கல் லாபி தான் நம்மளுக்கு பார்த்த மாதிரி இருந்தது. சரி, கிளாசிக்கல் லாபி கொடுத்து வந்துட்டேன். பார்ட்டி லாபி என்னன்னு தெரில, அப்புறமா பார்க்கலாம் அதை. சரி, இப்படியே வெளியே வந்து சும்மா ஒரு ஃப்ரீயாக டோக்கன் கொடுத்தாங்க காலைல வேறு 5 டோக்கனு. அதை வந்து ஸ்பின் பண்ணி பார்க்கலாம், அது லக்குன்னு தான் விழுன்னு. சரி வந்தேன். அதில் வந்து பார்த்தா சரி டவுன்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி ட்ரெஸ்ஸு எப்படின்னு பார்ப்போம், 6 ஸ்பின் பண்ண வேணாம் வச்சுப்போம் அப்படின்னு பார்த்தா பேக் ஏதோ ஓகேவாக இருந்தது. அப்புறம் அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸுன்னு போட மாட்டோம் எப்போயாவது தான், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதுவும் ஒரு பையன் ட்ரெஸ் பார்த்தோம். பையன் ட்ரெஸ்ஸில் மாஸ்க் நல்லா இல்லை, சட்டை நல்லா இருக்குது. அப்புறம் வந்து மண்டை ஓகே தான். மற்றபடி பேண்ட்டு ஓரளவுக்கு ஓகே. சரி, ஸ்பின் பண்ணி பார்ப்போம், ஃப்ரீயாக தானே இருக்குது. அப்படி ஸ்பின் பண்ணேன். நல்லா தட்டிட்டு ஒரு ஸ்பின்னை போட்டு விடுவோம் அப்படின்னு போட்டேன். கொடுப்பாங்களான்னு தெரில, பார்ப்போம். டக்குன்னு அப்படின்னு போல் அதே தான், கொடுக்கவே இல்லை அப்படின்னு போல். சரி, இதை விட்டுட்டு கொஞ்சம் இதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தேன். அப்படியே சரி, அந்த லக்கி ராயில் ஏதோ ஒரு ஈவெண்ட் விட்டாங்க போல், அது எங்கே இருக்குதுன்னு தேடினேன். தேடினே வரும்போது லாஸ்ட்டில் அந்த கோல்டு ராயலும் வெப்பன் ராயலும் தூக்கிட்டு லக்கி ராயெல்லாம் மாற்றிட்டாங்க. அதில் ஃப்ரீ ஸ்பின் போட்டு பண்டில் பார்த்தேன். பண்டில் டவுன்லோட் பண்ணல போல். நம்மளுக்கு ஏன் எதுவுமே டவுன்லோட் பண்ணாமல் வருதுன்னு தெரில. அப்டேட் பண்ணிட்டு தான் வரும், எப்படி டவுன்லோட் ஆக மாட்டேன்னு தெரில. சரி, டவுன்லோட் போட்டுட்டு பண்டில் வந்து டவுன்லோட் கொடுத்துட்டு அப்படியே கன்ஸ் எல்லாம் பார்த்தேன். கன்ஸ் அதான் வெப்பன் ராயில் இந்த கன்லாம் இருந்தது. அப்புறம் ட்ரெஸ்ஸு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்றாங்க. அந்த எமௌண்ட்லாம் இருந்தது, அதெல்லாம் இல்லை போல் இதில். சரி, ட்ரெஸ்ஸை பார்த்தேன். ட்ரெஸ்ஸு எதுவும் நல்லா தான் இருந்தது. சரி, எப்படி அடிச்சிடுவாங்கன்னா லக்கு பார்த்தா தான் 149 லக்காம், என்னன்னு தெரில. சரி, அதை விட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அந்த டோக்கன்லாம் எக்ஸ்ட்ரா டோக்கன்லாம் நம்மகிட்டே இருக்குல்ல, வெப்பன் ராய் டோக்கன், கோல்ட் ராய் டோக்கன்லாம், அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தேடினேன். எங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாரி இருக்குமே அப்படி பார்த்தா கிடச்சிது. சரி, அதில் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். அதை முதல்ல பார்த்தேன், இன்னொன்று புதுசாக இருந்தது. பர்மனெண்ட் டோக்கன்னா இந்தமாரி பண்ணலாமா, அதில் வந்து 8னா இதேமாரி பண்ணலாமா, டைமிங்னால் வேறு மாதிரி பண்ணணுமா, டைமிங் பொறுத்த மாரி. அதே 3 டோக்கனுக்கு தான், நம்மளுக்கு இத்தனை நாள் தெரியாமல் இருக்குது. பார்த்தா இதில் அப்படியே இதுலேயே பண்ணிவிட்டு கோல்ட்லேயும் பண்ணிவிட்டு சரி, எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு லக்கில் உழறது வாய்ப்பே இல்லை. நடுவில் லக்கில் இல்லாமல் தான் முடியும். எப்படியும் காசுலாம் செலவு பண்ணி மொத்த காசு ஆயிடுச்சு, அப்புறம் தான் வரும். அப்புறம் இது வந்தேன். இந்த இதில் வந்து ஒரு பொண்ணு பண்டில் விட்டுருந்தாங்க. அப்புறம் சரி, இதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சா, அப்படியே போய் ஸ்பின் அடிச்சு பார்ப்போம் அப்படி சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். இதில் வந்து பார்த்தா இதில் வந்து அந்த ஈவெண்ட்டில் இருந்தது. இந்த ஈவெண்ட்டில் வந்து ஏதோ பேனரும் இது, அப்புறம் ஏதோ பேக் ஸ்கின்னு தராங்க போல். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மற்ற ஈவெண்ட்லாம் சும்மா அந்த பேண்ட் ஸ்கின்னு இந்தமாரி ஸ்கின்லாம் தராங்க போல். அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தேன். அப்புறம் இந்த மேஜிக் க்யூப்பில் ஏதோ ஒரு புதுசாக பண்டில் விட்ருக்காங்களாம். அதை பார்த்தா மேஜிக் க்யூப்பில் எமௌண்ட் இருந்தாங்க. அதுவும் ஒரு என்ன எமௌண்ட்டு, இந்த எமௌண்ட் நல்லா இருக்கான்னு கூட தெரில. நீங்கள் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எமௌண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது என்ன எமௌண்ட், இது நல்லாவே இல்லை. இது எதுக்கு மேஜிக் க்யூப்பில் ஓடணும்
அப்புறம் ஒரு அரைவல் அனிமேஷன் இருந்தது இப்படி வர மாரி. இது ஓரளவுக்கு ஓகே. ஆனால் 2 மேஜிக்கு ஒர்த்தான்னு தெரில. நீங்கள் கமெண்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தேன். 2 பண்டில் விட்டுருந்தாங்க புதுசாக. மிச்சம் எதுவும் புதுசாக இல்லை, எல்லாம் பழசு தான். சரி, அதை விட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். அப்புறம் இந்த பண்டிலோட ஏதோ கன் ஸ்கின் கூட கொடுக்குறாங்க போல். அப்புறம் இந்த ஸ்பேன் ஸ்கின் ஒன்று. இந்த ஈவெண்ட்டில் கொஞ்சம் நல்லாவே பண்ணிக்கிறாங்க. அப்புறம் சரி, எல்லாத்துக்கும் பவர் வரை ஏற்றிட்டாங்க, மேட்ச்சுக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு சரி ஸ்பின் வச்சு மேட்ச்சுக்குள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு இதில் நானும் இருக்க எல்லா டோக்கனும் ஸ்பின் பண்ணிட்டேன். கூடவே இல்லை. அப்புறம் இருக்க எல்லா காசையும் வச்சு ஸ்பின் பண்ணேன். கடைசியாக எத்தனாவது 10வது லக்குலேயே நம்ம கொடுத்தானுங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரில. எவ்வளோ ஸ்பின் அடிச்சு காசுக்கு எல்லாமே கரியாக போனது தான் மிச்சம் இதில். இப்போ திருப்பி கோல்டு சேர்த்து வச்சு அடுத்த இது வரத்துக்குள்ளே சேர்த்து வைக்கணும் நிறையா. நான் யோசிக்காமல் மாணவரையாக அடிச்சிட்டேன். தினமும் ஒன்று ஸ்பின் பண்ண கூட வந்துருக்கும். சரி சுத்தமாக தானே இருக்குது காசும் அப்படின்னு சொல்லி ஸ்பின் அடிச்சதோ பண்டில் வந்துச்சு. சரி அதை விட்டுட்டு அப்புறம் சைடில் பார்த்தாலும் தெரியுது. சைடில் தான் அந்த இது கன் ஸ்கின் கொடுக்குறாங்க போல். சைடில் வந்து அதை ஸ்பின் பண்ணணும். ஸ்பின் பண்ணால் கன் ஸ்கின், அதுவும் இத்தனை ஸ்பின் பண்ணணும். 20 ஸ்பின் பண்ணால் பர்மனெண்ட்டு. அந்த 20 ஸ்பின் பண்ணால் இது டேஸுக்கு, 50 ஸ்பின் பண்ணால் 30 டேஸுக்கு, 70 பண்ணால் பர்மனெண்ட்டு. அதை பண்ணி முடிச்சுட்டு சரி இதில் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அப்படியே வந்துட்டு பார்த்தேன். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சரி அப்படியே ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி விடலாம் அப்படின்னு உள்ளே போனேன். மேட்ச் ஸ்டார்ட் ஆகி உள்ளே போச்சு. சரி லாபியில் பார்த்தா லாபி ஏதோ அப்பயே போகலாம். நடுவில் மட்டும் அந்த 9th anniversary அப்படின்னு போட்டு ஒரு கேக் மாரி அது இருந்துச்சு. சரி அப்படியே பார்த்துட்டு லாபியில் எல்லோரும் 2-3 அடிச்சிங்க சுற்றின்னு இருந்தேன். அப்புறம் கும்கும்லாம் பார்த்துட்டு சரி எப்படி மேப்புக்குள்ளே எப்படி இதுன்னு பார்க்கலான்னு உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தா டமால் பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க, கேக்கெலாம் பார்க்குது. ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிக்கிறாங்க இந்த வருஷம். இந்த தடவை எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி எங்கே இறங்கலாம். நான் எப்பயும் பீக்கில் தொட்டு சரி இறங்கலான்னு தோணும்போது தான் இறங்கி பார்த்தா அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் இன்னும் மாற்றாமலே இருக்கிறாங்க. பேர் கூட பாட்டி எதுன்னு போட்டிருந்தாங்க. சரி அங்கே போய் பார்ப்போம் என்ன புதுசாகுது போல் அப்படின்னு பார்த்தா ஃபுட்பால் ஸ்டேடியம் மாதிரியே இருக்குது. சரி இங்கேருந்து அப்படியே இறங்கி நான் இங்கேருந்து அப்படியே ஓடி போகிறேன். நான் பீக்கில் இறங்க தான் இருந்தது. அப்படியே சரி பீக்கில் வேணாம், இங்கே புதுசாகுது இதை போய் பார்ப்போம்னு அப்படியே இறங்கி போனேன். ஓடி போய் பார்த்தா ஃபுட்பால் கிரவுண்டு தான், ஆனால் லைட்டாக பேரை மாற்றி அப்படியே வச்சுக்கிறாங்க. வேறு எதுவும் இதில் புதுசாக மாற்றம் பண்ணல. அந்த ஃபுட்பால் இந்த இடத்துல போர்டிலலாம் 9th anniversary போட்டுருக்காங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை இந்த இடத்துல புதுசாக. சரி அப்படியே இந்த சைடில் ஏறி வந்தேன். சைடில் ஏதோ எனிமே அடிச்சுன மாரியே எனக்கு தோணுச்சு. வந்து பார்த்தா ஒருத்தன் ஓடுறான். டக்குன்னு அவனை ஒரு அழைத்து பிடிச்சி அவனை அடிச்சு சரி அப்படியே இந்த சைடு வந்தேன். இந்த இடத்துல பார்த்தா P90க்கு கோல்டு கலர் கொடுத்துருந்தாங்க. சரி அதை பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒருத்தன் அடித்தான். சரி க்ளோவல் போட்டு மெடிக்கெட்லாம் சுற்றிட்டு எங்கே வரான் பார்த்தா அதுவும் வந்தான். ஆனால் இந்த P90க்கு நம்ம விட்டு ஸ்கின்னுனாலும் நம்ம எடுக்கவே இல்லை, ஏதோ பவர்மே விட்டுருக்காங்க போல். அதனால் சரி அதை பார்த்துட்டு அவன் வந்தான், அடிச்சிடலான்னு பார்த்தேன். சரி வருவான் அப்படியே அடிச்சிடலான்னு பார்த்தா ஒரு அடிச்சு சேர்த்துட்டான். என்னடா ஒரு அடியில் சேர்த்துட்டான். இந்த சைடில் வந்தேன், திருப்பி இறங்கி வந்தான். எஸ்கேஸில் அழைத்து பிடிச்சி சாவச்சிட்டான் அவனை. எல்லாம் சரியாக ஜோனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனில் ஒன்றா இங்கே ஒரு இவனையும் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். அதுவும் க்ளோவல் போட்டான். நம்மளும் ஒரு க்ளோவல் போட்டு நின்னோம். அவன் டக்குன்னு பார்த்தா அந்த சுடுற லேஅவுட் போட்டு வச்சுட்டு போயிட்டான். சரி நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த லேஅவுட் பின்னாடி வந்துட்டான். சரி நம்ம அடிக்க பார்த்தா அவன் நம்மளும் வச்சுட்டான். செம்ம டேமேஜ் செஞ்சு டக்குன்னு அவன் க்ளோவல் போட்டு ஏறி வந்துட்டான். நம்மளால் அடித்து சாவச்சிட்டான். சரி இதுக்கப்புறம் ரிவ்யூ ஆகி வருவோம், அந்த ரிவ்யூ இருக்குதுன்னு ஹார்ட் ரிவ்யூ இருக்குதுன்னு வந்தேன். ஏர்ட்ராப் பார்த்தேன் சைடில். சரி அதை லூட் எடுத்து எப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி லூட் எடுக்கலான்னு போகிறேன். லூட் எடுக்கும்போதே கார் சவுண்டு பக்கத்தில், கார் போகிற மாதிரியே ஒரு ஃபீலு. பார்த்தா லூட் எடுத்துகிட்டு இருக்கும்போதே அந்த கார் ஒரு ஜீப் ஒன்று கிராஸ் ஆகி போகுது. சரி அந்த ஜீப்பில் இருக்கிறவொன்னே நம்ம கை தான் சும்மா இருக்காதே, அவனை அடிக்கலான்னு ட்ரை பண்ணால் அவன் கிட்டே வந்துட்டான். அதுன்னு பார்த்தா நம்மளை அடித்தவன் தான் வந்துக்கிறான்.
சரின்னு பார்த்தா அவன் அடிக்கலாம் ட்ரை பண்ணேன். அப்புறம் எப்பயும் போல் அடி வாங்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ். இதோட இந்த ஃப்ரீ ஃபயரில் அப்டேட்லாம் பார்த்துட்டோம். வேறு சிஎஸ்சில் எதாவது இருந்தால் சொல்கிறேன். பாய் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மறக்காமல். அப்புறம் லைக் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம். ஓகே.